அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, யார் யாரை தொட்டாலும் வுளு முறியும், யாரை திருமணம் முடிக்க முடியும், எத்தனையோ பேர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு வீடியோ போடுவேன். இது பொறுமதியான ஒரு வீடியோ, இதனால் இதை ஷேர் பண்ணுங்கோ, அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வார். முதலாவது, கணவன் மனைவியை தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியும். ஆடைக்கு மேலால தொட்டா வுளு முறியாது, பட்டால் வுளு முறியாது. தோளும் தோளும் படணும், சதையும் சதையும் பட்டால் வுளு முறிஞ்சிடும். இப்போ கொண்டை சும்மா கொண்டை மேலால பட்டாலும் வுளு முறியாது. ஹனஃபி மதுஹபின் படி கணவன் மனைவி தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியாது. ஆணும் பெண்ணும் தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியாது. இப்போ மக்கா போகக்கூடியவங்க ஹனஃபி மதுஹபா மாறித்தான் போவாங்க. அதனால ஹனஃபி மதுஹபின் படி தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியாது. ஷாஃபி மதுஹபின் படி தொட்டாலோ பட்டாலோ வுளு முறிஞ்சிடும். இப்போ என்னுடைய சகோதரிமார்கள், சொந்த கூட பிறந்த சகோதரிமார்கள், தாத்து தங்கச்சிமாரு, இவங்க தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியாது. தாய் பட்டால் வுளு முறியாது. பெரியம்மா பட்டால் வுளு முறியாது. சாட்சி பட்டால், உம்மட சகோதரிமார்கள் பட்டாலும் வுளு முறியாது. வாப்பட சகோதரிகள்மார்கள் பட்டாலும், மாமிமார்கள் பட்டாலும் வுளு முறியாது. பேண்ட நானட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் பட்டால் வுளு முறியாது. ஏண்ட தம்பியிட, ஏண்ட தங்கச்சியிட பொம்பளை பிள்ளைகள் பட்டால் வுளு முறியாது. இவர்களை கல்யாணம் முடிக்கவும் ஹராம், முடியாது. இப்ப அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப ஒரு ஆள்ட சாச்சர மகளை திருமணம் முடிக்க முடியும். சாச்சர மகளை தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியும். அப்ப திருமணம் முடிக்கவும் முடியும். இப்போ சிலவங்க கேட்டிருந்தாங்க, இப்போ நானட புள்ள, நானட ஆம்பளை புள்ள, தம்பியிட பொம்பளை புள்ள, இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிக்கலாம், இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. ஆனால் முடிக்காமல் இருப்பது சிறந்தது. ஏனென்றால் அவங்க ஒன்றாக வாழ்ந்திருப்பாங்க. அதனால திருமணம் முடிக்காமல் இருப்பது சிறந்தது. ஆனால் சட்டம் திருமணம் முடிக்க முடியும். அதாவது நானட ஆம்பளை புள்ள, தம்பியிட பொம்பளை புள்ள, இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கலாம். அதே போன்ற அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியமட பிள்ளைகள், ஒரு ஆளுட பெரியமட பிள்ளைகளையும் திருமணம் முடிக்கலாம். பெரியமட பொம்பளை பிள்ளைகள் திருமணம் முடிக்கலாம். சாட்சியுடைய பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் திருமணம் முடிக்கலாம். மாமியுடைய வாப்பட தங்கச்சியிட மகள்மாரையும் திருமணம் முடிக்கலாம். வாப்பட தாத்தட மகள்மாரையும் திருமணம் முடிக்கலாம். அப்ப அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறார், ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறார். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சா அந்த பெண்ணுடைய வாப்பா, அந்த பெண்ணுடைய உம்மா, இந்த மாப்பிள்ளைக்கு மஹரம் ஆகிடுவார். அந்த பெண் மௌத்தா போனதோட மஹரம் அடைஞ்சிடும். அதே போல அன்பார்ந்தவர்களை, கண்ணியத்துக்குள்ளே, ஒரு பெண் கல்யாணம் முடிச்சு போறா, அந்த பெண்ணுடைய மாமா கணவன் வாப்பா இவக்கு மஹரமாகி விடுவா. கணவன் மௌத்தா போனா மஹரம் அடைஞ்சிடும். அப்ப அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் சட்டம் தெரியாமிக்கிறாங்க. எத்தனையோ பேர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, சாச்சட பொம்பளை பிள்ளைகளோட மாமியிட பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் மஹரம்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்க மஹரம் இல்லை, இவங்க எல்லாரும் அஜ்னபி. இவங்களை பார்ப்பதும் ஹராம், பேசுவதும் ஹராம். இப்ப எங்கட சமுதாயத்தில் எப்படின்னா ஒரே வீட்டுல கலந்திக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு இல்ல, மகரம் பேன்று இல்ல. இதனால தான் இவ்வளோ விபச்சாரங்கள் நடக்குது. அதனால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சொந்த சகோதரிகளோடு தான் பேசலும் பார்க்கலும். தொட்டாலும் வுளு முறியாது, பட்டாலும் வுளு முறியாது. சாச்சட பொம்பளை பிள்ளைகள், அதே போல மாமட பொம்பளை பிள்ளைகள், மாமியிட பொம்பளை பிள்ளைகள், பெரியமட பொம்பளை பிள்ளை, இவங்களை தொட்டாலோ பட்டாலோ வுளு முறியும். அதே போன்று இவர்களை திருமணம் முடிக்கவும் இஸ்லாத்தில் அனுமதிக்குது. அதனால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வீடியோவை அவசரமாக ஷேர் பண்ணுவோம். ஏனெண்டா எத்தனையோ பேர்கள் தெரியாமிக்கிறாங்க.
எத்தனையோ பேர்கள் தெரியாம உறவாடுறாங்க. இதெல்லாம் ஹராம், எல்லாம் பாதுகாக்கணும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவசரமாக ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான் இன்ஷா அல்லாஹ்.